மது அருந்தும் கணவர்களால் சலித்து போன மனைவிகள் மதுபான கடையில் மதுவை அழித்துள்ளனர். வைரலாகும் இந்த காணொலி ஆக்ரா மாவட்டத்தில் உள்ள மஹூர் கிராமத்தைச் சேர்ந்தது. யார் நம்ம ஊபி யோகி ஆதித்யநாத் ஹிந்து ராஷ்டிரம் அமைக்க போகிறதுன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, அவருடைய ஆட்சியில் தான் நடந்துகிட்ருக்குது சாராய பாட்டிலு. அதாவது இவங்க வந்து சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயாவது 1000 ரூபா சம்பாதிச்சிடுவாங்க. ஆனால் அங்கெல்லாம் வந்து 500 400க்கு மேலே தேராது கூலி தொழிலாளிகளுக்கெல்லாம். இந்த 400 500 வாங்கிட்டு அதில் பாதியை வந்து குடிச்சே அழிச்சிடுவாங்க. 250 ரூபா கிட்ட குடிச்சிடுவானுங்க. பாக்கியை வந்து வீட்டில் கொடுத்தாக அந்த மனைவிமார்கள்லாம் என்ன பண்ண முடியும்? இதில் வந்து பாருங்கள், ஏழைகள் அதுலேயும் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான், தலித் மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் அதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. பிராமணர்கள் இதில் வந்து பாதிக்கப்படுறதில்லை. இதை பார்த்து திருந்த மாட்டேங்கிறாங்க. அதாவது மேல் ஜாதியாக இருக்கக்கூடிய அவர்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க, எவ்வளோ கண்ணியமாக நடந்துக்கிறாங்க, அதை பார்த்தாவது இவங்க வந்து திருந்த வேணாமா? ஆனால் என்ன பண்ணுறது, இது வந்து கோவிலெல்லாம் சில பேர் சாராயத்தை படைக்கிறதுலாம் இருக்குது. அதனால தான் இஸ்லாம் வந்து இந்த பாருங்க, அந்த போட்டு உடைச்சது தள்ளுது எல்லாம் கடையில் பூந்து கடையை உடைக்குது. எல்லா பெண்களும் வந்துட்டாங்க. இது சரியான நடவடிக்கை. இது ஏன்னா அரசாங்கத்துக்கு வருமானம் வருது, அதனால வந்து இவர்கள் வந்து இந்த சாராயத்தை தடை பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டையும் எடுத்துக்கிறாங்க. ஸ்டாலின் ஆட்சியில் இதுவும் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒன்று வந்து இந்த மது கடைகள் பெருக்க விடுறது தான். அதை வச்சு இலவசம் நீங்கள் கொடுக்குறீங்க. அது எதுக்கு அந்த இலவசம்? இங்கேருந்து இவங்கள்ட்டேருந்து காசை வாங்கி அவன்கிட்டே திரும்ப வந்து 1000 ரூபா மாதம் 1000 ரூபா கொடுக்குறதுங்கிறதுலாம் வந்து ஏற்புடையது அல்ல. அதுக்கு நீங்கள் இலவசம் கொடுக்காமே இருந்துடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இஸ்லாம் வந்து இதை வந்து மிக கடுமையாக கண்டிக்குது. இந்த மது வந்து ஒருத்தன் வந்து எல்லா தவறுகளுக்கும் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது இந்த மது தான். மது போட்டானாக்க அவன் வந்து என்ன பண்ணணுன்னு அவனுக்கு தெரியாது. அவனுடைய லெவல்லே அவன் இருக்க மாட்டான். வண்டி ஓட்டுறவன் ஆக்சிடெண்ட் பண்ணிடுறான், ரோட்டில் நடக்கிறவன் பெண்கள்கிட்ட தவறாக நடக்கிறான், வீட்டுக்கு வந்து பெண்டாட்டி அடிக்கிறான், அந்த குடிக்கிறது காசு இல்லைன்னா திருட ஆரம்பிச்சிடுறான். இப்படி ஒருத்தவங்க வேறு எந்த பழக்கம் இல்லைனாலும் இந்த ஒரு பழக்கம் இருந்தாக்க ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா பழக்கங்களும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் இந்த குடியின் கொடுமையை வந்து உணர்ந்து அரசாங்கங்கள் முன் வந்து இதை வந்து முழுமையாக தடை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்.